வெல்கம் டு ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு தெரியுமா? எவ்ரிடே இங்கிலீஷ். தினமும் நம்ம பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகள் மற்றும் எக்ஸ்பிரஷன்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல, if not for my grandfather, I would have left long ago. அதாவது எங்கள் தாத்தா மட்டும் இல்லைன்னா நான் எப்போவோ வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இஃப் நாட் ஃபார் மை கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா எங்கள் தாத்தா மட்டும் இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். பீப்புள் வேர் ஃபைட்டிங் நியர்பை பட் ஐ காட் ட்ராக் வித் நோ மிஸ்டேக் ஆஃப் மைண்ட். பக்கத்தில் அந்த இடத்துல சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னைய தேவையில்லாமல் அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. அதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஐ காட் ட்ராக்ட் வித் நோ மிஸ்டேக் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன். தென் ஐ லேண்டட் அட் மை ஃபாதர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறமா நான் நேராக போய் சேர்ந்த இடம் எங்கள் அப்பா வேலை பார்க்குற போலீஸ் ஸ்டேஷனில் தான். ஐ லேண்டட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறவங்க, நான் போனேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம். யூ ஓன் அ லவ்ஸி பைக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சரியான தகரடப்பா வண்டி அல்லது ஓட்ட வண்டி அல்லது ரொம்ப புவர் குவாலிட்டி வண்டி அப்படின்னு சொல்கிறது லவ்ஸி பைக். இது ஒரு வண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து யூ ஓன் அ லவ்ஸி பைக் அப்படின்னு சொல்லலாம். ஐ காட் டு கோ, இது அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஐ காட் டு கோ, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக ஐ காட் டு கோ, நான் போக வேண்டியது இருக்குது, நான் ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு வேலை இருக்குது. இப்படி பல அர்த்தங்கள் இதில் வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். ஆக்சுவலி ஐ எம் ஸ்டட். ஸ்டட்டுங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொன்னால் பொலிகுதிரை அல்லது பொலிகாலைன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப இளமையான வசீகரமான இளைஞன் அர்த்தம். ரொம்ப செக்ஸியான இளைஞன் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் won't பி மச் ஆஃப் ஹேசல் ஃபார் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, தொந்தரவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் won't பி மச் ஆஃப் ஹேசல். ஹேசல்னால் தொந்தரவு அல்லது வந்து கொஞ்சம் ஏதாவது சிரமங்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஷன்ஸ். யூ ஆல்வேஸ் நிட்பிக், நீ எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப, ஏதாவது நொட்டு சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் நிட்பிக். நிட்பிக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இஸ்ன்ட் தட் யுவர் ஜாப் ப்ரொஃபைல், இது தானேயா உன் வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ்ன்ட் தட் யுவர் ஜாப் ப்ரொஃபைல். நம்ம சில பேர்த்து கேட்குறோம், இதுதானே உன் வேலை, அதை பாரு அப்படின்னு. ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னா உன் வேலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை நிச்சயமாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.